அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. ஆதியும் அந்தமும் இல்லாதோர் அம்பலத்தாடும் ஜோதிதனை நினையுமின் சுகம்பெற விழைவீர். நீதி கொண்டு எருத்துரைத்தேன் இது நீவீர் மேலேறும் விதி, மற்ற விதிகள் கீழ் செல்லும் விதி என்று வள்ளல் பெருமானை வணங்கி வள்ளல் பெருமான் பாடி அருளச் செய்த திருவடி புகழ்ச்சி 123வது பாடலை உங்களிடத்திலே பகிர்ந்து கொள்கிறேன். எல்லோருக்கும் நல்ல பதம், எல்லாம் செய் வல்ல பதம், இணையில்லா துணையாம் பதம் என்று வள்ளல் பெருமான் பாடக்கூடிய ஒரு அற்புதமான திருவடி புகழ்ச்சி பாடல் 123வது பாடல். இதனுடைய உரை விளக்கம்: எவருக்கும் நலம் செய்வதே கடவுளின் இயல்பு. ஏனெனில் யாவர் உள்ளமும் அவரே இருக்கின்றதாலும் அவருடைய உண்மையை வெளிப்படுத்துவது அவருடைய செயலும் உள்ளதால் அவர் செயல் முற்றும் நல்லவையாக இருக்கும் என்பது நிச்சயம். அப்படியாயின் உலகில் நல்லவர்களும் கெட்டவர்களும் துன்பத்திலே சிக்கி கொண்டு அல்லல் உறுகின்றார்களே பல சமயங்களில். அது ஏன்? கெட்டவர்கள் துன்புறுவது நியாயமாக இருக்கலாம், ஆனால் நல்லவர்கள் துன்புறுதல் தகுமோ என கேட்கின்றார் பலர். உண்மை இதுதான். நல்லவன் எச்சோதனையிலும் மாறுபாடு அடையாது. அன்பு இரக்கம் பெருக்கிக் கொள்ளவே அவனுக்கு தந்த இப்பரிசு இஸ் கிரேஸ் அண்டர் டிஸ்கோர்ஸ் என்பார்கள் ஆங்கிலத்தில். ஆகவே கெட்டதாக தோன்றினாலும் அருள் நாட்டம் கொண்டு பார்த்தால் வன் செயலும் நன் செயலாய் அறியலாகும். இதேபோல தீயோருக்கு நலம் செய்வதும் அவர்களை திருந்துவதற்காக மேற்கொண்ட மாறுபாடான ஒரு முறையாக அறியலாகும். ஆகையால் அவன் செயல் எல்லாம் நற்செயலே என்று தெளிவாகும். எல்லாம் செய்ய வல்லதாம் அத்திருவடி பின்னர் ஏன் துன்ப செயலை புரியாது? எப்போதும் இன்ப செயலை செய்யக்கூடாது? அந்த எல்லாம் அல்ல கருணை கடவுள், அவரது கருணை ஒப்பற்றது, இணையில்லாதது, இன்ப அருளை துணை புரிகின்றது. துன்ப வழி மூலம்